அச்சம் தவிர இன்றைய தினம் 21/8/2016 ஆகிய இன்றைய தினம் அச்சம் தவிர நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் மல்யுத்த வீரர்களுடன் போராடும் போட்டி நடைபெறுகின்றது. எதிரில் நிற்பவரை தள்ளி அந்த வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு சென்று விட வேண்டும். அவ்வாறு விட்டால் 2 புள்ளிகளும் 3 புள்ளிகளும் அவருக்கு கொடுக்கப்படும். இன்றைய தினம் இந்த விளையாட்டு போட்டியை விளையாட வருகின்றார் சஞ்சனா. ஆரம்பத்தில் 2 புள்ளியை பெற்றுக்கொள்வதற்காக சஞ்சனா போராடும் பொழுது அவரால் முழுமையாக போராட முடியவில்லை. அதனால் கவலை கொண்ட சஞ்சனா கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதைத் தொடர்ந்து 3 புள்ளிகளுக்கான போட்டியில் சஞ்சனா அவர்கள் போராட வருகின்றார். இந்த போட்டியிலும் அவரால் வெற்றி அளிக்க முடியவில்லை. இருப்பினும் போராடிய சந்தோஷத்துடன் போட்டியில் இருந்து வெளியே செல்கின்றார். அதைத் தொடர்ந்து வருகின்றார் சித்தார்த். 2 புள்ளிகளுக்கான போட்டியில் சித்தார்த் அவர்கள் போராடுகின்றார். இருப்பினும் அவரால் அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத் தொடர்ந்து 3 புள்ளிகளுக்கான போட்டி. இதிலும் சித்தார்த் அவர்கள் பலத்த போட்டியை கொடுக்கின்றார். இருப்பினும் அவரால் இந்த போட்டிகளில் வெற்றி பெற முடியவில்லை. அனைவரும் விளையாடி முடிய போட்டியில் யார் வெற்றி பெற்றது என்று அறிவிக்கப்படுகின்றது. அமுதவாணன் அவர்கள் 21 செகண்டில் ஒருவரை தள்ளி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றார். அடுத்து கணேஷ் அவர்கள் 38 செகண்டில் ஒருவரை தள்ளி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினத்தின் வெற்றியாளராக அமுதவாணன் வருகின்றார். அதைத் தொடர்ந்து ஃபன் போட்டி என்று அறிவிக்கப்படுகின்றது. அதாவது உடல் மேல் பிளாஸ்டிக் உடைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு பெரிய உடையை அணிந்து கொண்டு கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளி வெளியில் தள்ள வேண்டும். இந்த போட்டியில் சித்தார்த் அவர்களுக்கு காலில் சிறிய காயம் ஏற்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அனைவரும் ஒருவரை ஒருவர் மோதி போட்டியிட்டு இறுதியில் கணேசும் அமுதவாணனும் போட்டியிடுகின்றார்கள். அந்த தருணத்தில் கணேஷ் அவர்களை அமுதவாணன் தோற்கடிக்கின்றார். அதைத் தொடர்ந்து அமுதவாணனுக்கும் பரணிக்கும் இடையில் போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த தருணம் பரணி அவர்கள் அமுதவாணனை தோற்கடித்து போட்டியில் வெற்றி அடைகின்றார். பெண் போட்டியாளர்கள் அனைவரும் அமுதவாணனை அண்ணா என்று கூறி அழைக்க பரணி அவர்கள் சந்தோஷப்படுவதோடு இன்றைய தினம் முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்கின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.